ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி யாருன்னு என்ன கேட்டால் நான் இந்திய அணி தான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா இந்த போல் இப்போ இந்திய அணி தவிர்க்க முடியாத அணியாக ரொம்ப அபாரமாக இருக்காங்க. இந்திய அணியை பார்த்தா கண்டிப்பாக மற்ற அணிகளாக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் நட்சத்திர கேப்டன் சொல்லலாம், நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சாம்பியன் டிராஃபி வெற்றி பெற்றது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உலகில் தலை சிறந்த அணி இப்போ யாருன்னு கேட்டால் நான் இந்தியாவை சொல்லுவேன். அந்தளவுக்கு தரமான அணியாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஐசிசி தொடர்ந்து வந்தால் ரீசெண்ட் டைமில் இந்திய அணியோட டாமினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது எந்த பிச்சானா இருக்கட்டும், இந்தியாவில் நடந்தாலும் சரி, இந்தியா அவுட் சைடில் நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவங்க சொந்த கிரவுண்டுமே ஆடுறாங்க. அந்தளவுக்கு இந்திய ரசிகர்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வெற்றிக்கு முக்கிய காரணம் அவங்களோட ரசிகர் நான் சொல்லுவேன். அதே போல் இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா போலிங், ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பாலர்ஸ் சொல்லிட்டு வெரைட்டியாக இருக்காங்க. அதனால தான் அவங்களோட வெற்றிக்கு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்காங்க, ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. ஒருத்தர் போட ஒருத்தர் நல்ல வீரர் வளர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் இந்திய அணி கோப்பை நிறைய வெல்லுது. இந்த ஐபிஎல்லேருந்து இன்னும் எவ்வளோ பேர் தான் இந்திய அணிக்கு நல்ல வீரர்கள் இந்த வருஷம் கிடைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வருஷம் ஐபிஎல் நடக்க நல்ல நல்ல பிளேயர் இந்தியாவிலேருந்து வந்துட்டுருக்காங்க, புதுசாக இந்தியா டீமுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வேணால் கரெக்டுங்க. ஏன்னா ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடிமட்டத்துலேருந்து வர ஒரு பிளேயர்களுக்கு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக இது போன்ற ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஆடுற எல்லாருமே இன்டர்நேஷ்னலில் ஒரு பெரிய பவுலர்ஸும் இப்போ பெரிய பிளேயர் தான். அவங்க எதிர்க்க ஆடும்போது, அவங்க பக்கத்தில் ஆடும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இதனால் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அங்கே ஒரு டீம் பார்த்திங்கன்னா 16 போட்டி மோதணும். அதனால் ஒரு பெரிய லாங் சீரீஸ், 2.5 மாதம் சீரீஸ். அதனால் இதுலேருந்து நிறைய பேர் இந்திய அணி இளவீரர்கள் எனக்கு நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம வருண் சக்கரவர்த்திலாம் பார்த்திங்கன்னா கூட இதிலேருந்து தான் வந்தாங்க. இவர் மட்டும் இல்லை, நம்ம ஹர்திக் பாண்டியா, பும்ராவாக இருக்கட்டும், நிறைய பேர், சுஷ்மன் கில் எல்லாமே இந்த ஐபிஎல் மூலிமா தான் வந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இது நம்மளுக்கு இந்திய அணிக்கு இது நத்தது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜுங்க, நல்ல பிளேயர் கிடைக்கிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றது குறித்து நம்ம ரிக்கி பாண்டிங் பேசியிருக்காரு. அதுக்கு காரணம் ஐபிஎல் தான் சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.